சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல ரோகிணி வாயாலேயே கிருஷி தான் தன்னுடைய மகன்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு நீ சொல்றது எல்லாமே உண்மையா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மனோஜ், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இதுக்காக தான் நான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பத்தை இங்கே யாருமே எனக்காக கொடுக்கவே இல்லை. அதனால தான் இப்போ நானாகவே உண்மையை சொல்லிட்டேன். என்னை பற்றி முத்து எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் அண்ணாமலை இருந்துட்டு, ஏற்கனவே உங்ககிட்ட நாங்கள் என்ன சொன்னோம், இன்னும் ஏதாவது உண்மையை மறைச்சி வச்சிருக்கியா? அப்படி ஏதாவது இருந்தா முதலே சொல்லிடு. அப்படி இல்லாட்டி தீபாதாரணையில் சத்தியம் பண்ணன்னு சொல்லி உன்னை அன்னைக்கே வான் பண்ணிச்சில்ல, மறுபடியும் எதுக்காக இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கவும், விஜயா இருந்துட்டு இவகிட்ட என்னங்க நீங்கள் போய் நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவளை எனக்கு வர கோத்துக்கு இவ்வளோ பெரிய முட்டாளை ஆக்கி வச்சிருக்கே, அதுவும் 2 வருஷமா எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நீ மலேசியான்றது, உங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறங்கன்றது, இது எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சுப்பேன். ஆனா இன்னும் ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தை இருந்து அதை மறைச்சி என் பிள்ளை மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆண்டி, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, மரியாதையா வெளியே போடி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மனோஜ், நீயாவது கொஞ்சம் சொல்லு, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.